வணக்கம். தமிழகத்தின் முக்கியமான துடிப்பான செயல் ஊக்கமிக்க தலைவர்களில் ஒருவர், திமுகவின் சக்தி வாய்ந்த அதிகார மையமாக திகழ்ந்தவர், அந்த கட்சியின் முன்னாள் தென்மண்டல அமைப்பு செயலாளர், முன்னாள் மத்திய அமைச்சர் திரு மு க அழகிரி. ஆனால் அவருடைய பங்களிப்பு இல்லாமலேயே திமுக இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து முடித்திருக்கிறது. இந்த சூழலில் அழகிரி அவர்களின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதுதான் பொதுமக்கள், தொண்டர்கள் மட்டுமின்றி அரசியல் தலைவர்களும் அறிந்து கொள்ள விரும்பும் $1,000,000 கேள்வி. இந்த கேள்வி உட்பட மேலும் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக திரு அழகிரி நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். திரு மு க அழகிரி எதை நோக்கி இப்ப போயிட்டு இருக்காரு? ஏன்னா உங்களுடைய பேச்சு, சமீபகால பேச்சுக்களை நம்ம உன்னிப்பா கவனிக்கும் போது, சில பேச்சுக்களை பார்க்கும்போது தனி கட்சி தொடங்குறதுக்கு தயாரா இருக்கிறது போல தெரியுது. சில பேச்சுக்களை பார்க்கும்போது மீண்டும் தலைமையோட சமரசமா போறதுக்கு தயார் போல தெரியுது. இதுல எது நடக்க போகுது, நாங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தனி கட்சி தொடங்குறதுக்கு ஒன்றும் எண்ணெல்லாம் இல்லை எனக்கு. நான் அன்னைக்கும் சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன். எனக்கு ஒரே தலைவர் கலைஞர் தான். கட்சி தான் எனக்கு முக்கியம். கலைஞரை காப்போம், கட்சியை காப்போம் என்பதுதான் என்னுடைய தாரக மந்திரம். அப்படிதான் என்கிட்ட இருக்கிற என்னுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க. ஆனால் தனி கட்சி தொடங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் யாருக்கும் கிடையாது. கட்சியை காப்போம், தலைவரை காப்போம் சொல்றீங்க. அதை காக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அது அவங்க தான் எடுக்கணும். அவங்க என்ன வெளியே நீக்கியிருக்காங்க. நான் நீக்கப்பட்ட பிறகு நான் போய் எந்த விளக்கம் இது வரைக்கும் கேட்கல. நீக்கியதற்கான கடிதமோ எதுவும் தலைமை கழகத்தில் இது வரைக்கும் வரல. பத்திரிகை வாயிலாகவும் உங்களுடைய டிவி மூலியமாக தான் நான் பார்த்தேன். எனக்கு ஆதாரபூர்வமாக எந்த தகவலும் வரவில்லை. சரி, இப்ப இந்த ஒரு முரண்பாடு, ஒரு மனக்கசப்பு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது. இந்த கசப்பை சரி செய்வதற்கு ஏதோ ஒரு பகுதியில இருந்து ஒண்ணு அவங்க, நீங்க சொன்னதை போல உங்க கூட பேசணும், இல்ல நீங்க தலைமையோட பேசணும். ஒரு பாசமுள்ள மகனா நீங்க அப்பாவுக்கு இதை புரிய வைக்கலாம், இப்படி ஒரு சதி இருக்கு அப்படின்றத புரிய வைக்க. ஏற்கனவே நான் அவரிடம் எல்லாம் பேசியிருக்கேன். அவர்கிட்ட நேரடியா நான் பேசியிருக்கேன். மேலும் மேலும் அவங்க இன்னும் நடவடிக்கை எடுத்துருக்காங்க. தவிர என்ன கூட சமரசனம் உடனே எண்ணமே இல்லையே. இப்ப மதுரையில இருந்து மேல இன்னொரு 13 பேர் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்போ 2000 கூட இதே போல நீங்க ஒரு முறை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டீங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் கட்சிக்குள்ள சேர்க்கப்பட்டு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு உங்களுக்காகத்தான் அந்த தென்மண்டல அமைப்பு செயலாளர் அப்படின்ற பதவியே உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான். உங்களை கேபினட் அமைச்சராக வரைக்கும் ஆக்கியிருக்காரு கலைஞர் கருணாநிதி அவர்கள். அப்படி இருக்கும்போது அவ்வளவு செய்த அவரை நீங்க இப்படி டக்குன்னு ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற நேரத்தில் துணையாக இல்லாமல் வெளியில வருவது, அவங்கதான் வெளியே தரலாங்க தவிர நானா வெளியே வரலையே. நான் எந்த தவறுமே செய்யலையே. நியாயம் கேட்க போனேன். அதாவது கட்சியில உட்கட்சி தேர்தலில் இவ்வளவு தவறு நடக்குது அப்படின்னு சில ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு நியாயம் கேட்டேன். அதுக்கு கிடைத்த பரிசு தான் இது. அதோட இல்ல, நியாயம் கேட்க போனதுல யாரோ ஒருத்தர் பொதுக்குழு கூடுகிறதுன்னு ஒருத்தர் போஸ்ட் அடிச்சிருக்காரு. ஒரு உறுப்பினர் அடிச்சதுக்காக ஒரு 10 பேர் 5 பேரை நீக்கிறது. அதை போய் நான் முதல்ல சொன்னேன். அதுக்கப்புறம் நான் வெளிநாடு சென்று விட்டு பிறகு யாரோ ஒரு ஏதோ இந்த கேஸ் போட்டாங்க, வன்கொடுமை தடுப்பு சட்டம், அந்த வாக்கு இந்த சட்டம் ஜாதி ரீதியா ஒரு கேஸ் பண்ண, அதுக்கு நான் தான் பொறுப்புன்னு என் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க. தவறுன்னு நான் சொன்னேன். இந்த கட்சிக்காக உங்களுடைய பங்களிப்பு ஒரு கணிசமான பங்களிப்பு திமுகவுடைய வளர்ச்சியில இருக்கு அப்படின்றது மறுக்க முடியாத ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது அந்த கட்சியை நீங்க காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணமும் உங்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கிற நீங்க திமுகவை தோற்கடிப்போம், 3வது இடத்துக்கு தள்ளுவோம், 4வது இடத்துக்கு தள்ளுவோம் அப்படின்னு தொண்டர்கள் மத்தியில பேசுறது அந்த கட்சியை இன்னும் மேலும் பலவீனப்படுத்ததா இருக்காதா? இல்ல, என்ன பலவீனப்படுத்த பாக்குறாங்க அவங்க? ஏற்கனவே நான் கிட்டத்தட்ட தென் மாவட்ட அமைப்பு செயலாளர்னு எனக்கு பதவி கொடுத்ததுக்கு அப்புறம் நான் இந்த கட்சிக்கு எவ்வளவு உழைச்சிருக்கேன். போன பாராளுமன்ற தேர்தலில் 10 தொகுதியில் தொண்டரோடு சேர்ந்து கட்சிக்காரங்களோட ஒத்துழைப்பினால 10க்கு 9 இடங்களை நாம் பெற்று தந்திருக்கிறோம். இதையே மீறி என்ன வேணும்னு ஒரு பவர்ஃபுல் ஆயிட்டாரு, இது நாளடைவில் குறைக்கணும் அப்படின்னு எண்ணத்தோட பல சதித்திட்டங்களை தீட்டி இங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்களை என்ன அணுகுமுறையில் என்கிட்ட அணுகியோ, பஞ்சாயத்து தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் வந்தது, அதெல்லாம் என்ன யாருமே இவரை போடலாமா, நகரசபை தலைவர் போடலாம்னு எந்த இதுவும் என்கிட்ட பேச்சுவார்த்தை கிடையாது. அவர்களாக கட்சியிலிருந்து ஒரு நீக்குவது, அவர்களாக போட்டுக்கொள்வது. அப்புறம் அமைப்பு செயலாளர் பதவிக்கு என்ன மரியாதை இருந்தது? நீங்க அதெல்லாம் நான் போய் கேட்டேன். அதெல்லாம் கேட்டா அமைதியாருன்னா எவ்வளவு நல்ல அமைதியா இருக்கும். அதனால நான் 2 வருஷத்துக்கு முன்னே இந்த பதவி, அமைப்பு செயலாளர் பதவி நான் தலைவர்கிட்ட ராஜினாமா கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது வெளியிடல. அப்ப 2.5 ஆண்டுகளாகவே இந்த மனக்கசப்பு வெளியில தெரியாம இருந்துட்டே இருந்து. ஆமா, கண்டிப்பா. இப்ப தலைவருக்கு தெரியும். இப்ப இந்த சூழல், அதாவது தேர்தல் நெருங்கும் சமயத்துல இது விஸ்வரூபம் எடுத்ததுக்கு அப்புறம் கூட நான் 2 மணி நேரம் சங்கரன் கோயில் எலெக்ஷன் எல்லாம் வேலை பார்த்தேன். அதுக்கு என்ன இது பண்ணாங்க, வேணுன்ற சங்கரன் கோயில் எலெக்ஷன் நேரத்துல தேர்தல் நடந்துகிட்டு இருக்க நேரத்துல இளைஞரணி பாசறை கூட்டம்
வெஸ்ட்ல மேற்குல வைக்கிறாங்க. நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தேர்தல் நடக்கும்போது வேண்டுமென்றே இளைஞரை பாசனம் கூட்டா வைக்கிறாங்க. அது நியாயமா? அது கூட தலைவர்கிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி தவறு பண்றாங்களே, எலெக்ஷன் நேரத்தில் இப்படி செய்யலாமா? அவரே ஒரு 5-6 மாவட்ட தேர்தலில் போயிடுவாங்களே, இளைஞர் நண்பர்கள் எல்லாம் போயிடுவாங்களே அப்படின்னு போனது. அதுதான் முக்கியம் இல்லைன்ற மாதிரி சொன்னாங்கன்னா அப்புறம் அது எல்லாம் எப்படி? இப்போ 2.5 ஆண்டுகளுக்கு முன்பே நான் வந்து ராஜினாமா கடிதம் கொடுத்தேன், அதை வந்து அவர் வெளியில சொல்ல அப்படின்னு சொல்றீங்க. இப்போ இது மூலமா நமக்கு என்ன தெரியுது? 2.5 வருஷமாவே இந்த மனக்கசப்பு உள்ள இருந்துகிட்டே இருக்குன்னு தெரியுது. தமிழகம் ஒரு முக்கியமான தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், தேசிய அளவில் ஒரு முக்கியமான தேர்தலை சந்திக்கிற இந்த சமயத்துல இந்த பிரச்சனையை பூதாகாரமாக்கி உங்களை வந்து கட்சியில வந்து தற்காலிகமா அதுக்கு அடுத்தது நிரந்தரமா நீக்கிறதுடைய பின்னணி, இதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்காரு நினைக்கிறேன். அதோடைய முழுமையான விஷயமே நான் இன்னும் வளரக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் தான். இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் 10க்கு 9 சீட் வந்தோம் தென் மாவட்டத்தில். அதுபோல நம்மளோட சட்டசபை தேர்தலையும் தென் மாவட்டங்கள் தான் அதிகமான இடங்களை தோழமை கட்சி பெற்றது. 23 சீட்ல 11 சீட்டு தென் மாவட்டங்களில் தான் வந்தோம். அதான் நான் என்னுடைய வளர்ச்சி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன அழிக்க பல பேர் செஞ்ச சரியா இருக்கலாம்னு நினைக்கிறது. இப்போ நாடாளுமன்ற தேர்தலை பல கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்து சந்திப்பது அப்படின்னு தலைமை முடிவு செய்யும் பொழுது ஒரு முக்கியமான கூட்டணிக்கு உள்ள வரலாம் அப்படின்னு நினைக்கப்படுகிற விஜயகாந்த் பற்றி நீங்கள் விமர்சனம் செய்வது அந்த கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் தெரிந்துதான் நீங்க பேசுறாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட தென் மாவட்ட அமைப்பு செயலாளர் மரியாதை இல்லையே, எனக்கு தெரியாதுல்ல. கூட்டணி பத்தி பேசுறாங்களான்றது எனக்கு தெரியாது. இப்ப விஜயகாந்தோடு கூட்டணி, விஜயகாந்த் என்ன தனிப்பட்ட முறையில் விமர்சித்தார், அவரை நான் தனிப்பட்ட முறையில் விமர்சித்தேனே தவிர மற்றபடி எனக்கும் அவருக்கும் ஒரு அரசியல் தான் நான் அரசியல் தெரியாதவர் அப்படின்னு அவரை விமர்சித்தேன். அப்போ ஒருவேளை அவர் வந்து நான் வந்து ஒரு நண்பர் என்று சொன்னேன். நண்பர் என்று சொன்னா நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? நண்பர் என்று சொன்னா கோலி அண்ணா தான் நண்பரா, பட்டாமிட்டா தான் நண்பரா? இதற்கு அவர் சொன்ன பதில் இது. அவருக்கு நான் முறையா பதில் சொல்ல வேண்டாமா திருப்பியும்? இப்போ எனக்கு ஒரு தன்மானம் இருக்குல்ல. ஒருவேளை திமுக தலைமை விஜயகாந்தோடு கூட்டணி வைக்க முயற்சி செய்கிறது அப்படின்ற தகவல் உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தால், இல்ல உங்களுக்கு அந்த தகவல் உங்க காதுக்கு வந்திருந்தால் இதே விமர்சனத்தை நீங்க வச்சிருப்பீங்களா? அவங்க எந்த விதமான இதுவும் என்கிட்ட தொடர்பு கொள்ளலையே. என்ன வந்து அடியோட நீக்கணும் அடியோட எதையும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது, அவங்களாவே எல்லாம் முடிவு பண்ணணும். தலைவருக்கே தெரியாமல் பல முடிவுகள் எடுக்கப்படும் போது என்ன சாதாரணமா நினைப்பாங்க? தலைவருக்கே தெரியாமல் பல முடிவுகள் அங்கு எடுக்கப்படுகிறது. தலைவருக்கு தெரியாமல் தான் 40 வேட்பாளர்கள் இன்னைக்கு திமுக போட்டிருக்காங்க. தலைவர் சொன்ன சிபாரிசு ஒரு வேட்பாளர் கூட இல்ல, ஒரே ஒரு வேட்பாளர் சிபாரிசுனா அவர் தூக்கி வட சென்னையிலிருந்து தென் சென்னை போட்டிருக்காங்க. தலைவருக்கே இந்த இதான் என்ன எப்படி சாதாரணமான பயன் நினைச்சிருப்பாங்க அவங்க? இது நீங்க தொடர்ந்து அடிக்கடி சொல்லிட்டு வர ஒரு குற்றச்சாட்டு தான். அது தமிழகத்துல மட்டுமின்றி இந்திய அளவிலேயே ஒரு பழுத்த அரசியல்வாதி கலைஞர் கருணாநிதி அவர்கள். அப்படி இருக்கும்போது அவர் பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கார், பல்வேறு அவருடைய வியூகங்கள் பிரசித்தி பெற்ற வியூகங்களா வகுத்திருக்காரு. அவரை இப்படி சரி செய்து இல்ல சில பேர் வந்து ஒரு குறுகிய அவர்களுடைய பலன் சுய லாபத்திற்காக பணிய வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அவரை பிளாக்மெயில் பண்றாங்க, ஏதோ ஒரு விஷயத்துல பிளாக்மெயில் பண்றாங்க. அதான் எனக்கு புரிஞ்சுக்க முடியல. அது என்ன விஷயம் அப்படின்னு தெரியல. அதான் என்னால் புரிஞ்சுக்க முடியவில்லை என்று சொன்னால் நீங்க என்ன விஷயம் கேட்கறீங்க? பல விஷயங்கள் இருக்கலாம், எதனால எனக்கு தெரியாது. அங்க என்ன, நான் மதுரையில் இருக்க, அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்ப உங்களை அவர் தற்காலிகமா நிக்கிறது சொன்ன பிளாக்மெயில் பண்றாங்க. தலைவரே பிளாக்மெயில் செய்து கொண்டு இப்படி இருக்கிறார்கள். அவரை இலங்கை பிரச்சனை மட்டும் கொண்டு வந்து அண்ணாரிவர்கள் உட்கார வைத்துக் கொண்டு பேசுகிறாரே தவிர மற்ற கட்சி விஷயங்களை எல்லாம் அவருக்கு தெரியாமல் தான் நடந்து கொண்டிருக்கிறது தான் உண்மை. அதனால்தான் கலைஞரை காப்போம் கழகத்தை காப்போம் என்று என்னுடைய ஸ்லோகமாக இருந்து கொண்டிருக்கு, முழக்கமாக. இப்போ கருணாநிதி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் திமுக இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. இப்ப அவருக்கு தெரியாமல் அவர் கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னா என்ன வந்து கட்சி விட்டு நீக்க மாட்டார், நீக்கி இருக்க மாட்டார். இப்ப நான் கேட்க வந்த கேள்வி அதுதான். அதாவது இப்போ நீங்க பிளாக்மெயில் பண்ணி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க, அவர் உளப்பூர்வமாக உங்களை நீக்கணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை இல்லை என்றுதான் என்னுடைய எண்ணம், திட்டவட்டமான எண்ணம். இப்போ நான் எப்போதுமே உண்மைக்கு உழைப்பவன் என்பது அவருக்கு தெரியும். நான் பதவி ஆசை பிடிக்காதவன், எதுவுமே எனக்கு தேவையில்லை. அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் பல தடவை, எனக்கு தேவை பதவி. நான் மத்திய அமைச்சர் பதவி கூட நான் கேட்கல, தென்மண்டல அமைப்பிச்சாலும் அவங்களா கொடுத்து திணிச்சாங்க, நான் ஒன்றும் போய் கேட்கல. அதான் சொல்றேன், ஒரு பதவி வெறி பிடிச்சிருந்தா நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு. நான் இந்த பதவியில இருந்துகிட்டு பொதுக்குழு செயற்குழு எல்லாம் ஆட்சி மன்ற குழுவில் எழுதி போட்டாங்க, அது நானா கேட்டு எதுவுமே நான் வாங்கிக்கிறது இல்லை.
நீங்களே இப்போ அந்த தென் மாவட்டங்கள் அவங்க நிறுத்துற வேட்பாளர்களை தோக்கடிங்க, 3வது இடத்துக்கு தள்ளுங்க, 4வது இடத்துக்கு தள்ளுங்கன்னு சொல்றது. பாதிக்கப்படுறவன நான் இல்ல அதான் நான் கேட்க வரேன். நீங்க கேட்கற கொஸ்டின் தான், பாதிக்கப்படுறது நான். நீங்க கட்சியை காப்பாத்துறதுக்கு தான் இது ஒரு பாடமா இருக்கட்டும் தான், இது ஒரு பாடமா அமையட்டும். இந்த தோல்வி மூலமா திமுகவுக்கு ஒரு பாடம் அமையட்டும். நான் இன்னைக்கும் திமுக தான், எனக்கு தலைவர் கலைஞர் தான், எனக்கு யாரையும் தலைவர் ஏற்றுக்க மாட்டேன். கலைஞருக்கு அப்புறம் அது பாப்போம் தான் நான் சொன்னேனே தவிர, தலைவர் இருக்கும்போது என்ன அவசரம்ன்ற இன்னொரு தலைவருக்கு நாங்க என்ன தலைவர் என்ன அவருக்கு இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் இருக்கக்கூடிய தலைவர் தான். அடுத்த முதலமைச்சர் அவர் தான் வரணும். அதுதான் எங்களுடைய ஆசை. இது அவசரம் என்னன்ற நான் 62 கலைஞருக்கு 62 நான் போய் திமுக தஞ்சாவூர்ல நிற்கும் போது நான் போய் உழைக்கலையா? 12 வயசுல நானும் தான் கட்சியில் உழைச்சவன். நான் ஆசைப்படக்கூடாதா? தஞ்சாவூர் எலெக்ஷன்ல பெரிய பரிசுத்தான எடுத்து நிற்கும் போது அவங்க 1 மாசம் தங்கிட்டு நாங்களும் ஓட்டு கேட்டவர் தான் இருக்கு. அப்போ நாங்க கட்சி உழைக்கல. அப்போ நாங்க பதவிக்கு ஆசைப்பட்டோம். கலைஞர் தான் தலைவர். அண்ணாவுக்கு அப்புறம் அவர்தான் நான் எடுத்துக்கிட்ட ஒரே தலைவர். இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அவர் உடனடியா என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு தந்தை மகனை சேர்த்து வைக்கிறது, தந்தை ஒரு 2 மகனை சேர்த்து வைக்கிறது பெரிய கஷ்டம் இல்ல. அவருக்கு நெருக்கடி கொடுக்கறாங்க, அதுதான் உண்மை. இதுல நான் சொல்றேனே, பிளாக்மெயிலிங், அவர் ஏதோ பிளாக்மெயில் பண்றாங்க. அது என்னன்னு எனக்கு புரிஞ்சிக்க முடியல. இதுதான் உண்மை. அவர் இப்ப செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது ஸ்டாலின் அவர்கள், அவர் தலைவர் எந்த தப்பும் செய்யலங்க. தப்பு பண்ணவங்க வேற யாரோ அவர் தப்பு பண்ண வச்சுட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக அவரை போட்டு எல்லாம் இப்படி அவருக்கு தெரியாததா? நீங்க தான் சொல்றீங்க இந்தியாவிலே பெரிய தலைவர்னு சொல்றீங்க. அவரை வச்சுக்கிட்டு அவருக்கு அவர் சிபாரிசு பண்ண ஒருத்தர் கூட சீட்டு போட முடியல. திருவண்ணாமலையில் அண்ணாதுரைன்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க. அவர் கருணாநிதினு பிச்சாண்டி மகனை சொல்றாரு, அதை போட முடியல. தென் சென்னையில இளங்கோவனை கொண்டு போடுறாங்க. வட சென்னையில அவர் ஜெயிச்சவர், அங்க அவர் கேட்கிறாரு, அங்க அவரை நிக்க வைக்க முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நீங்க இந்த வேட்பாளர் தேர்வு பத்தி குற்றச்சாட்டுகள் நிறைய முன் வச்சீங்க. காசு வாங்கிட்டு வேட்பாளர்களை போடுறாங்க, திமுகவுக்கு புதிதா வந்தவர்கள், திமுக தொண்டர்கள், அறிமுகம் இல்லாதவர்களை எல்லாம் வேட்பாளர் நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. இது வெறும் குற்றச்சாட்டு தானா, இல்ல காசு வாங்கிட்டு போடுறாங்க அப்படின்னா அதுக்கான ஆதாரங்கள் ஏதாவது உங்ககிட்ட இருக்கு? நான் சொல்லல, பல பத்திரிகையாளர்கள் எழுதியிருக்காங்க. நானும் ராமநாதபுரத்தில் ஒருத்தர் போட்டிருக்காங்கன்னா அவர் என்ன ஒரு காலேஜ் நடத்துறவர், திமுக என்ன சம்பந்தம் இருக்கு? விருதுநகர்ல ஒருத்தர் போட்டிருக்காங்க. ஆதாரத்தோட நீங்களே பத்திரிகையில போட்டீங்க. 2 மாசத்துக்கு முன்ன அவர் எந்தெந்த மந்திரியோட இருந்தாரு, எந்தெந்த மந்திரிகள்லாம் அவர் பாராட்டு விழா நடத்தினாரு, அவர் திமுக வேட்பாளர். திருநெல்வேலியில் ஒருத்தர் போடுறாங்க, அவர் யாரு? திமுக எந்த காலத்தில் உறுப்பினர் இருந்தாரு? இன்னும் எனக்கு உண்மையிலே அவர் பேர் தெரியல. இன்னொரு பேர் எனக்கே தெரியல. இன்னும் பல இடங்கள்ல மாதிரி போடுறாங்க. இப்போ ஈரோடுல ஒருத்தங்க போடுறாங்க. என்ன கட்சி தியாகம் பண்ணாங்க? இப்ப டிஆர் பாலு பத்தியும் நீங்க நிறைய குற்றச்சாட்டுகள் முன் வச்சீங்க. அவர் 1400 ரோட்ல தோக்குறாரு ஒருத்தர் அந்த இடத்துல. இன்னொரு இடத்துல எதுக்கு போய் நிக்கணும்? ஏன்னா ஏற்கனவே அங்க வேற யாரும் கட்சிக்காரங்களே கிடையாதா? அதான் நான் கேட்டேன், அவர் என்ன கலைஞரா அல்லது எம்ஜிஆரா? எங்க வேணா பண்ண ஜெயிக்கிறதுக்கு. டிஆர் பாலு சொத்து குவித்திருக்கிறார், வருமானத்துக்கு அதிகமா சொத்து குவிச்சிட்டார் அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு ஏதாவது ஆதாரம் கொடுக்க முடியுமான்னு கலைஞர் கேட்டார். ஆனா அதுக்காக அங்க இருக்க ஆதாரம் எல்லாம் மேல இருக்கு. ஆதாரம் மேல வச்சிருக்காங்க. அது ஒரு நாள் வரலாம். இப்போ ஸ்டாலின் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். அவரும் இள வயதுல இருந்து அந்த கட்சிக்கு பாடுபட்டவர் தான். அப்படி இருக்கும் பொழுது நீங்க தலைவரை சந்தித்து பேசும்பொழுது 3 மாதம் 4 மாதங்களில் ஸ்டாலின் இறந்து விடுவார்னு சொன்னார் அப்படின்னு கலைஞர் பேட்டியில ஏற்கனவே சொல்லிட்டேன். அதை போய் திருப்பி கேட்கறீங்க. வேண்டுமென்றே தீட்டப்பட்ட ஒரு சரி திட்டம். நீங்க அந்த அர்த்தத்துல சொல்லலையா? இல்ல அப்படி ஒரு வார்த்தையே நான் சொல்லலையே. ஒட்டுமொத்தமாக நீங்க சொல்லாத ஒரு விஷயத்தை கலைஞர் இவர் எனக்கு எங்க அப்பாவுக்கும் பல 1000 விஷயங்கள் இருக்காங்க நான் பேசுறது. இப்படி போட்டு ஒரு அப்பாட்ட போய் ஒரு பிள்ளை போய் இப்படி வார்த்தை சொல்லுவாரா? கட்சி நலனுக்கு தான் என்னைக்குமே பேசுவோம் தவிர ஒரு சொந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க பேசிக்கிறது இல்லை. எத்தனையோ வருஷமா அவர்கிட்ட அவருக்கு பிள்ளைய பிறகு கிட்டத்தட்ட 60 வருஷமா ஆச்சு. அவர்கிட்ட இன்னைக்கும் நின்றுதான் நாங்க மரியாதை கொடுத்தா பேசுவோம். அவர் என்னைக்குமே இந்த மாதிரி எழுத்து பேசுவேன், நியாயத்துக்காக எழுத்து பேசுவேன். அவர் அந்த நேரத்தில் கூட திட்டுவார், பல பேர்ட்ட பாராட்டுவாரு. அவன் நியாயத்துக்காக பேசுறோம்பா, அவன் அரசியல் அப்படின்னு பேசுவார், அவரே சொல்லுவாரு. இப்ப நீங்களே நியாயத்துக்காக பேசுவேன், அந்த சமயம் கொஞ்சம் ஆவேசமா பேசுவேன்னு சொல்றீங்க. அழகிரி அவர்கள் மனதில் பட்டதை சட்டன்னு பேசுறதும் ஆவேசமா பேசுவதும் தான் அவருடைய வளர்ச்சியை தடுக்குது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அந்த கருத்தை நீங்க ஏத்துக்கிறீங்க? அதை பற்றி நான் கவலை பண்ண மாட்டேன்.
உண்மையை பேசுவதற்கு என்ன உண்மையை பொய்ய பேசிதான் வளரணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் உண்மையை பேசுறேன், அது நன்மை கிடைச்சா கிடைக்குது, இல்லைன்னா பரவாயில்ல. அதனால என்ன, நான் பதவிக்கு வரணும்னு ஆசைப்பட்டா அது மாதிரிலாம் பதவிக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்க போய் பேசுவாங்க. நான் இன்னைக்கு நியாயம் தான் பேசுவேன். உட்கட்சி தேர்தலுக்காக தான் நான் போய் நியாயம் கேட்க போனேன். அதுக்கு கிடைத்த பரிசு இது. இப்போ உங்களுக்கு பதவி ஆசை இல்லை, பதவிக்கு ஆசைப்படுவது மட்டும்தான் அப்படி பேச வேண்டிய அவசியம் இருக்கு, எனக்கு அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றீங்க. உங்களுடைய ஆதரவாளர்களாக இருந்தவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, அந்த எண்ணிக்கை கொஞ்சம் கணிசமாக குறைந்திருக்கிறது. இப்போ நீங்க நீக்கப்பட்ட பிறகு நிறைய பேர் உங்களோட இல்லை. ரித்தீஷ் போன்றவர்கள் எதிர்கட்சியான அதிமுகவிலேயே போய் சேர்ந்துட்டாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அவருடைய சுயநலத்திற்காக போய் சேர்ந்திருக்கலாம், அவருடைய சுயலாபத்திற்காக சுயநலத்திற்கு போய் சேர்ந்திருக்கலாம். இதுதான் ஒவ்வொருத்தரும் போறது, ஒவ்வொருத்தரும் சுயநலம் தானே, நிச்சயமா சுயநலம் தான். அது யாரா இருந்தாலும், யாரும் ஒரு கட்சி விட்டு ஒருத்தம் போறாங்கன்னா சுயநலம் தான். இப்ப என்கிட்ட இருந்து போனாங்கன்னா பதவிக்கு தான் போயிருப்பாங்க. அந்த இங்கிருந்து மாவட்ட செயலாளர் போறாருன்னா, நான் இப்ப என்கிட்ட இருந்தாலும் மாவட்ட செயலாளர் பதவி பிடிங்கிருப்பாங்க. அதனால அந்த மாவட்ட செயலாளர் தக்க வைக்கணும், அதுக்காக தானே போறாங்க. இப்போ இவ்வளவு அவர் மேல போனா அவர் மேல எவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கலாம், அதையெல்லாம் காக்க வைக்கிறதுக்காக போலாம். அவர் மேல உள்ள கேஸை வாபஸ் வாங்க வைக்கிறதுக்கு போலாம். இப்ப எதுக்கு செல்வ கணபதி இங்க வந்தாரு சொல்லுங்க? செல்வ கணபதி எதுக்கு வந்தாரு? இந்த கேஸ் எல்லாம் மூடுறதுக்கு வந்தாரு. இப்ப நிறுவனம் ஆயிடுச்சு. இப்ப அதிமுக பேச முடியல, திமுக காரணம் பேச முடியாதா? இப்ப இவ்வளவு பேர் போன பிறகும் இன்னும் தொண்டர்கள் உங்க கூட நிக்கிறாங்க. அந்த தொண்டர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறது? அமைதியா இருங்கள், கட்சி நம்ம கட்சி, அதான் தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் தான். ஸ்டாலினே பொருளாளர் எப்படி கொண்டு வந்தோம்? நான் சொல்லிதான் பொருளாளர் ஆக்குனாங்க, இல்லன்னு மறுக்க சொல்லுங்க. யார் யார சாட்சி இருந்தா அதெல்லாம் நான் இப்ப சொல்ல முடியாது. அது கூட யார சாட்சி இவங்கெல்லாம் கூட இருந்தாங்க. ஸ்டாலினுக்கு பொருளாளர் அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான பதவி கிடைப்பதற்கு காரணமாக இருந்ததே நீங்க தான் அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் அந்த அளவுக்கு அவருக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு முயற்சி பண்ணி எல்லாருக்கும் அனுசரிச்சு போனுங்க. ஒன் சைடா பார்க்க கூடாது கட்சியை. கலைஞர் அப்படியே பார்த்தாரு. கலைஞருக்கு விரோதமா இருந்தாங்க. கட்சி தலைவராக இருக்கும்போது அண்ணாக்கு அப்புறம் அண்ணா இருக்கும் போதே கலைஞர் பல விரோதம் இருந்தாங்க. அதெல்லாம் தலைவர் அனுசரிச்சாரு. அண்ணா காலத்திலேயே அண்ணாக்கு அப்புறம் கலைஞர் தலைவர் வந்தாரு. தலைவர் வர எதிர்பார்க்கல, எல்லாரும் அனுசரிச்சு போனாரு. யாராரு அண்ணா 9 பேர் தான் மந்திரி கொடுத்தாரு, இவர் பல பேருக்கு மந்திரி கொடுத்தாரு, எல்லாரும் அனுசரிக்கணுன்றதுக்காக. இப்ப நீங்க பொருளாளர் பதவியே நான் தான் அவருக்கு முன்மொழிஞ்சேன் அப்படின்னு சொல்றீங்க. இதை ஒரு பாசம் முன்மொழிஞ்சேன்னா போன்ல சொன்னா அவருக்கு பொருளாளர் பதவி கொடுங்க அப்படின்னு. எனக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனே இல்லைன்னு சொன்னா. சரி, இப்போ நீங்க அவரு ஒரு பாசமுள்ள அண்ணனாக நம்ம தம்பிக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு சொன்னீங்களா, இல்ல அவர் ஒரு திறமையான செயல் வீரரா இருக்காரு அதனால அவருக்கு அந்த பதவி கொடுக்கணும்? செயல்பட்ட எல்லாரும் தான் கட்சியில செயல்படுறாங்க. செயல்பட்டதால நான் கேட்கிறோம். சும்மா வீட்டுல இன்னொரு தம்பி இருக்காரு அவர் கொடுக்க நான் சொல்ல முடியும்? செயல்பட்டாரு, கட்சிக்கு செயல்பட்டாரு, பல நாடகம் நடத்தினாரு, கட்சிக்காக உடைத்தாரு, அதெல்லாம் நான் இல்லைன்னு மறுக்கல. அதுக்காக ஒன் சைடா இருக்கக்கூடாது கட்சியில. கலைஞர் போல எல்லாரையும் அனுசரிச்சு போனோம். பண்டோட்டி ராமச்சந்திரனுக்கு கோவிந்தசாமி இறக்கும் போது பண்டோட்டி ராமச்சந்திரனுக்கு மந்திரி கொடுக்க கூடாதுன்னு தலைவர் சொன்னாரு. தலைவருக்கு கட்சியில எவ்வளவு எதிர்ப்பு இருந்தது, எல்லாரும் அனுசரிச்சு எல்லாருக்கும் மந்திரி கொடுத்தாரு. இப்போ கலைஞர் அனுசரிச்சு போனாரு, அதனாலதான் அவருடைய அரசியல் வெற்றிக்கு அது மிக முக்கியமான காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்றீங்க. அந்த அனுசரித்து போகும் பண்பை நீங்களும் கொஞ்சம் ஏன் வளர்த்துக்க கூடாது? நான் அனுசரிச்சுதாங்க போறேன். நான் தலைவர் பதவிக்கு ஆசைப்படல, கட்சியில பொருளாளர் பதவிக்கு ஆசைப்படல, பொதுச்செயலாளர் பதவிக்கு ஆசைப்படல. நான் எதுக்கணும்? தேவையில்லையே. எல்லாரும் அனுசரிங்க, ஒன் சைடா இருக்காதீங்க. இப்ப நீங்களே இங்க பாக்குறீங்கன்னா ஒன் சைடா அவர் வராரு போறாரு, அப்படிதான் இருக்கு கட்சி நடத்துறாரு. தவறு அது. நீங்க எனக்கு பதவி ஆசை இல்ல அப்படின்னு சொல்றீங்க, அனுசரித்து போகும் தயாரா இருக்கீங்க. உங்களுடைய தொண்டர்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறீங்கன்னு கேட்டா அமைதியாக இருங்க, காலம் இருக்குன்னு சொல்றீங்க. பார்ப்போம். அப்படி இருக்கும் பொழுது நீங்களும் இதை கலைப்பிருந்து பாருங்க, காலம் பதில் சொல்லும். அப்படிதான் தொண்டர்கள் இருக்காங்க. தொண்டர்கள் ஆவேசமாக அடிக்கிற சில போஸ்டர்கள் தானே உங்களை சர்ச்சையில மாட்டி விட்டுருது. இல்ல என்ன ஆவேசமா, என்ன வருங்கால தலைவரே நடிக்கிறாங்களா? எனக்கு சொல்லுங்க, வருங்கால முதல்வரே நடிக்கிறாங்களா? அதுக்கு நடவடிக்கை காணுமே. அவருக்கு அடிக்கிறாங்கல்ல, வருங்கால முதல்வரே, வருங்கால தலைவரே, பொதுக்குழுல வச்சுக்கிட்டு அவர் தலைவர்னு பேசுறாங்க, நீங்க ஒதுங்கி இருக்குன்னு பேசுறாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? என்ன போஸ்ட் அடிச்சாங்க? பொதுக்குழு கூடுகிறது அப்படின்னு போஸ்ட் அடிச்சாங்க. இதுக்கு என்ன, இதுல என்ன தவறு என்ன இருக்குது? பொதுக்குழு அதாவது பார்லிமெண்ட் படத்தை போட்டு எனக்கு ஒரு மந்திரின்றதுனால என்னுடைய பிறந்தநாள 30ஆம் தேதி பொதுக்குழு கூடணும், அது பெரிய தவறு இல்லைன்னு கட்சியுடைய பொதுச் செயலாளர் போஸ்ட் அடித்தவர். பொதுக்குழு கூட்டினா எல்லாம் ஏதோ ஒரு ஆசையில் அடிச்சாங்க. ஸ்டாலின் அடிக்கிறாங்களே, வருங்கால முதல்வரே, வருங்கால தலைவரே. ஏன் தலைவர் என்ன சீக்கிரம் போகணுமா கேட்கறது? நான் கேட்கறது என்ன கேடு, இது எதுக்கு அடிக்கணும்? அந்த மாதிரி எனக்கு போஸ்ட் அடிக்கிறாங்களா யாராவது?
கட்சியின் காவலரே, கட்சியின் காப்பவரே அந்த மாதிரி அடிச்சுட்டு போங்க, வேணாம் யாருன்னு சொல்லலையே. வருங்காலமே அப்படின்னு அதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? சரி, இப்போ இவ்வளவு விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கு அடுத்ததாக அழகிரி என்ன செய்ய போறாரு? தேர்தலுக்கு பின் பார்ப்போம், முடிவுக்கு பின் பார்ப்போம். முடிவை நீங்க எப்படி கணிக்கிறீங்க? திமுகவுக்கு தோக்கடிப்போம், அதுக்காக தொண்டர்கள் வேலை செய்யுங்க சொன்னீங்க. திமுக எவ்வளவு வரும்? அவமானமான வெற்றி தோல்வி தான் வருதில்ல. நிச்சயமா ஒரு 2-3 சீட் வந்தாலும் 3 சீட் வந்தா அதிகம் தான் திமுக. என்ன என்னுடைய கணிப்பு தான். 3 இடங்களுக்கு மேல வராதுன்னு நினைக்கிறீங்க? மேக்சிமம் 5, 3 இல்ல 5 தான், அதுக்கு மேல வராது. பாஜக அணியில இருக்கக்கூடிய வைகோ, ஹெச் ராஜா போன்றவர்கள்லாம் வந்து உங்களை பார்த்துட்டு போனாங்க. பாஜக அணிக்கு எவ்வளவு இந்த தேர்தல் எவ்வளவு சீட்டு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? பாஜக அணிக்கு எப்படி ஒரு 10 சீட்டுக்கு மேல கிடைக்கலாம். அதிகபட்சமாக எவ்வளவு கிடைக்கும்? அது ஒன்றும் சொல்ல முடியாது. 10 சீட்டுக்கு மேல கிடைக்கலாம். ஏன்னா அதிமுக வந்து பணத்தை வாரி அரைச்சிருக்காங்க. அதனால முதல்ல வந்து வேற மாதிரி எழுதுனாங்க பத்திரிகை. நீங்க எழுதுறதுதான், நீங்க வந்து மாறி மாறி எழுதுறீங்களே, அதனால சில பத்திரிகைகள் பணம் கொடுத்தாலும் எழுதுறாங்க, திமுக சாதாரணமா எழுதுறாங்க. அதெல்லாம் நிச்சயமா அதெல்லாம் கிடையாது. சமீப காலமாக இது நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வந்து நடக்கிற தேர்தல் வந்து பிரதமர் பதவிக்கு நடக்கிற தேர்தல். இது வந்து இந்த அம்மாவுக்கு நடக்கிறது இல்ல. அந்த அம்மா என்ன பத்தி பேசி, அந்த அம்மா பத்தி பேசுறதுக்கு அவசியமே இல்லை. எனக்கு ஆட்சி வந்து மேல நடக்குது. பிரதமர் பதவிக்கு நடக்கிற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல். இது சட்டசபைக்கு நடந்ததுன்னா நான் என்னுடைய ஆதரவாளர்களோ நானும் எலெக்ஷன் நிக்கல. நான் ஒண்ணு எங்கேயும் போய் வந்து கல்யாணத்துக்கு போறோம், காதுகுத்துக்கு போறோம், அந்த நிகழ்ச்சியை தான் பேசுறேன்னு தவிர நான் ஒன்னும் பொதுக்கூட்டங்களுக்கோ இதுல நான் போய் ஒன்றும் பேசல. இப்ப உங்களை எல்லாருமே ஆர்வமா எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் அதான், நீங்க நீக்கப்பட்ட பிறகு பெரிய அளவுல ஏதாவது ஒரு செயல் திட்டத்தை வகுத்து செயல்படுத்துவீங்க, தொண்டர்களுக்கு அது உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் உங்களுடைய தொண்டர்களை அப்படின்னு எதிர்பார்க்க. நீங்க எதுவும் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, கட்சி தான் நம்மளுடைய கட்சி தான் சொல்றாங்க என்னுடைய ஆதரவாளர்கள். இப்ப 3 இடங்கள் தான் திமுக ஜெயிக்கும் அப்படின்னு 3 5 அது சொல்ல முடியாதுங்க. அதெல்லாம் 5 தான் மேக்சிமம் ஜெயிக்கும். இந்த படுதோல்விக்கு காரணம் தவறான வேட்பாளர் தேர்வு தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 100% இல்ல வேறு காரணம்? தலையீடு இல்லாதனால் தலைவரே வந்து அமோகமான வெற்றியை நாங்கள் பெறுவோம் அப்படின்னு அவருடைய செய்தியாளர் சொல்லுவாரு. என்னுடைய கருத்து கேட்க நான் சொல்றேன். அவர் ஒரு கட்சியில் தலைவர் சொல்லுவாரா? இப்ப நீங்க ஒரு வரலாற்று மாணவர், உங்களுக்கு வரலாறு பத்தி அதிகமா தெரியும், உலக வரலாறுகளை நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. அழகிரி அவர்களின் வரலாறு எதை நோக்கி போகுது? அந்த வரலாறு எப்படி வடிவமைக்கப்படுது? எந்த சப்ஜெக்ட் வச்சு கேட்கறீங்க? உங்களுடைய அரசியல் கிராஃப் அப்படின்றது ஒரு ஏற்ற இறக்கத்தோடு தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. இது அடுத்த தொடர்ந்து ஏற்றத்தில் கொண்டு போறதுக்கான திட்டங்கள். ஏற்ற இறக்கத்தோட போது இப்ப இறங்கி இருக்கேன், திருப்பி ஏறலாம்ல. அது எப்ப ஏறும்? அதுக்கான வழிமுறை நான் என்ன ஜோசியரா? எப்ப ஏறும் இறங்குறதெல்லாம் சொல்ல முடியாது. நான் இப்படியே சொன்னா கூட போதும். எனக்கு ஒண்ணு நான் வந்து பதவிக்கு வரணும், மந்திரி ஆகணும் என்ற எண்ணமோ அதெல்லாம் எனக்கு எந்த காலத்திலயும் இருந்தது கிடையாது. ஏதோ நடுவில் வந்து பதவி இது. அந்த 3 வருஷம் நல்லா எனக்கு என்னுடைய தலைவர் வந்து பதவி மந்திரியாக்கினாரு, பிரதமரை வந்து நல்லா வச்சுக்கிட்டாங்க, மந்திரி சபையில் நல்லா இருந்தேன், பல்வேறு திட்டங்கள் நான் சொல்றதுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. அந்த மகிழ்ச்சி எனக்கு போதும். நாடாளுமன்ற மக்கள் நல்லது செஞ்சு கொடுத்துருக்கேன். மற்றபடி சில ஸ்டேட்லயும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிருக்கேன். நீங்க யூபிஏல அமைச்சரா பதவி வகிச்சீங்க. அந்த காங்கிரஸ் தலைமையிலான அந்த கூட்டணியில நீங்க தொடர்ந்து அங்கம் வகிச்சீங்க, பல்வேறு செயல்பாடுகள் இருந்தீங்க. இப்போ காங்கிரஸோடு நம்ம கைகோர்க்க வேண்டாம் அப்படின்னு திமுக தலைமை முடிவு செய்து இந்த முறை வந்து காங்கிரஸை அவர்கள் அணியில வச்சுக்கல. இந்த முடிவு சரியான முடிவுன்னு நினைக்கிறீங்களா, தவறான முடிவுன்னு நினைக்கிறீங்க? நான் அதுக்கு முன்னாடி இவங்க வந்து முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து கட்சியில நீக்கிட்டாங்க, சஸ்பெண்ட் செய்யப்பட்டேன். நான் எந்த விதமான கருத்தும் நான் சொல்ல விரும்பல அவங்களுக்கு. நான் வந்து காங்கிரஸோட கூட்டணி இருக்குன்னு நினைச்சேன், காங்கிரஸோடு சேர்ந்து இந்த நாடாளுமன்ற சந்திக்கணும்னு நினைச்சேன். அதுக்கு காரணம் ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமா அவங்க கூட இருந்திருக்கு, மந்திரியில் இருந்திருக்கும். நம்ம 5 வருஷம் பதவியில இருந்து முதலமைச்சராக இருந்தோம். நம்ம ஆட்சி தமிழகத்தில இருந்து அவங்க எந்த பதவியும் எதிர்பார்க்காம நம்மகிட்ட இருந்தாங்க. அந்த நம்பிக்கையால் விசுவாசத்தோட அவங்களும் இருந்திருக்கணும். அதான் என்னுடைய எண்ணமா இருந்தது. அந்த அரசு மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. 2Gல ஆரம்பிச்சு நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள், நிலக்கரி ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கு. அந்த குற்றச்சாட்டுகள் நம்மளே பாதிக்கும். ஊழல் குற்றச்சாட்டு வந்து பாருங்க, எந்த அரசு மீது இல்லாம இருக்கு, எந்த ஆட்சி வந்தாலும் இதுதான் செய்யுது. இதெல்லாம் அந்த அரசியல் இதெல்லாம் நிச்சயமா இதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது. எந்த ஆட்சி வந்தாலும் அவங்க மேல குற்றச்சாட்டு சொல்லிடுவாங்க. இப்ப ஆராசா மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வெறும் குற்றச்சாட்டு தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல அந்த குற்றச்சாட்டில் அது இப்ப கோர்ட்ல இருக்கு, அதை பத்தி நான் பேசக்கூடாது. ஏன்னா 2Gனாலதான் மெயினா வந்து
திமுக ஆட்சி போன காரணமே 2G தான். அதுல சந்தேகம் கிடையாது. அதுல நல்லவங்களும் மாட்டிருக்காங்க, கெட்டவங்க மாட்டாம இருக்காங்க, அதெல்லாம் இருக்குது. பல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நான் ரொம்ப உள்ள போக விரும்பல. இப்ப நீங்க தமிழக அரசியல்ல ஒரு மிக முக்கியமான பங்கு வகித்தவர், தொடர்ந்து வகித்துக் கொண்டிருப்பவர். இந்த தேர்தல் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல்ல மக்கள் எதை மனசுல வச்சு ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பொதுவா மக்கள் பேசுறது அதான் கிட்டத்தட்ட இளைஞர்கள் மத்தியில நான் என்ன பேசுறது மோடியினுடைய அலை இருக்கு, தாக்கம் நிச்சயமாக இருக்கிறது என்பது என்னுடைய கணிப்பு. ஆனா இருந்தாலும் கடைசி நேரத்தில் இவங்க அதிமுக பல இடங்கள்ல எல்லா தொகுதியிலையும் பணம் பட்டுவாடா செஞ்சிருக்காங்க. அதனால அது எப்படி மாறுன்றது சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இவங்க வேட்பாளர்கள்ல நிறைய தேர்வுகள் நிறைய தப்பு பண்ணிருக்காங்க திமுக. அதாவது அவங்க மாவட்ட செயலாளர் தனக்கு ஒத்துழைமையா இருக்கணும் வரணும். திமுக சம்பந்தம் இல்லாதவங்க பல பேர் இருக்காங்க, இதுல வேட்பாளராக போட்டிருக்காங்க. ஆனா திமுக நிச்சயமாக நான் சொன்னபடி 5 இடமும் 3 இடம் தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நான் ஏற்கனவே கேட்ட ஒரு கேள்வியுடைய துணை கேள்விதான். வைகோ, எச் ராஜா போன்றவர்கள்லாம் உங்களை நேரில் சந்திச்சாங்க. அவர் என்ன கோரிக்கை வச்சாங்க, நீங்க அவர்களுக்காக என்ன செஞ்சீங்க? நேரா என்ன கேட்டாங்க, எனக்கு ஆதரவு கொடுங்க. என்ன கோரிக்கை இருக்கு? நேரா ஆதரவு கேட்டாங்க, எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு. அதாவது திமுக யாரும் ஆதரவு கேட்கல, அதிமுக ஆதரவு கேட்கல. வைகோ கேட்டாரு, அவன் கட்சி நிக்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுங்க கேட்டாரு. அதே மாதிரி எச் ராஜா கேட்டாரு, ராமநாதபுரம் வேட்பாளர் கேட்டாரு. இவரெல்லாம் போன்ல பேசியிருக்காங்க, இலகணேசன் போன்ல கேட்டிருக்காங்க, பொன் ராதாகிருஷ்ணன் பேசியிருக்காரு. தேர்தலுக்கு பிறகு முடிவுகள் வந்த பிறகு திமுக மீண்டும் காங்கிரஸ் கூட கைகோர்க்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப காங்கிரஸ் தான் 3வது அணின்னு சொல்லியிருக்குல்ல, 3வது அணி ஆதரிப்போம்னு சொல்லியிருக்காங்க. இவரும் திட்டவட்டமா காங்கிரஸோட இல்லைன்னு கட்சியோடைய பொருளாளர் சொல்லிட்டு இருக்காருல்ல, தலைவருக்கு மரியாதை இல்லையே. அரசியல் மாற்றங்கள் தொடர்ந்து நடக்குது. அரசியல் சகஜம், எது வேணா நடைபெறலாங்க, அது சொல்ல முடியாதுங்க. அரசியல் அது சொல்றேன், அது சாக்கடை மாதிரி தான், எது வேணா எப்படி வேணா இருக்கும். இப்போ உங்களுக்கு அரசியல்ல இருந்து கொஞ்சம் ஓய்வு கிடைத்திருக்கிறது. இப்போ நீங்க ரெகுலரான விஷயங்கள்ல இருந்து இந்த ஓய்வு, நீங்க ஒரு கிரிக்கெட் ரசிகர் அப்படின்றது எங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஐபிஎல் பத்தி நம்ம கொஞ்சம் பேசுவோம். ஐபிஎல்ல எந்த அணி ஜெயிக்கும்னு நினைக்கிறேன்? ஐபிஎல்ல என்னை பொறுத்த வரைக்கும் பெங்களூர் அணி வெற்றி பெறலாம். பெங்களூர் அல்லது ராஜஸ்தான். அதுக்கு காரணம் நல்ல சிறந்த வீரர்கள் இருக்காங்க. அதுல சென்னை அணியுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த ஐபிஎல்ல? சென்னை எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பெருசா தெரியல. நாங்க நேற்று முந்தா நாள் மேட்ச் பார்க்கும்போது கூட 2 ஓவர் முன்னே சொல்லிட்டு இந்த மேட்ச் கைதான்னு அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. நானே சென்னு பார்க்கும்போது இந்த மேட்ச் கையா தவிர அப்படிதான் தெரியுது அப்படின்னு சொல்றேன். கரெக்டா அதே போல ஆயிடுச்சு. பழைய பாடல்களுடைய பெரிய ரசிகர் டிஎம்எஸ் அவர்களோடு சேர்ந்து நீங்க பாட்டு பாடினதெல்லாம் நாங்க பார்த்துருக்கோம். இப்ப இன்னைக்கு வர இந்த பாடல்கள், இப்ப உங்க மகனே நிறைய படங்கள் எடுக்கிறாரு, அந்த படங்கள்லயும் பாடல்கள் ஒன்னும் வித்தியாசமா இல்லை, வழக்கமான இந்த புது பாடல்கள் போலதான் இருக்கு. இந்த ட்ரெண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க, ஒரு கலை ரசிகரா, ஒரு இசை பிரியரா? உங்களுடைய கருத்து? புதிய பாடல்கள் அப்பப்போ வர்றது போதும், மறையுது. இன்னைக்கு கேட்கறோம், நாளைக்கு அது என்ன படம்னே தெரியறது இல்லை. பழைய பாடல் அப்படி கிடையாது. எத்தனை தடவை கேட்டாலும் இது இந்த படம், இது இவருக்காக பாடப்பட்டது. இப்போ டிஎம்எஸ் பண்ணாருன்னா இதுக்காக, ஏஎம் ராஜா பண்ணாருன்னா ஜெமினி கணேசனுக்காக பாடுறது, டிஎம்எஸ் பண்ணா எம்ஜிஆர் சிவாஜி உடையது, நல்லா தெரியுது. இப்ப அதெல்லாம் கிடையாது. ஒரு யங்ஸ்டர் கூட சில பேர் பழைய பாடல் விரும்பி கேட்கறாங்க. இப்ப நமக்கு இப்ப என்னுடைய பையனுடைய படம் எடுத்துக்கிட்டா கூட பாட்டு கேட்கற நல்லா இருக்கு, அதோட சரி. அந்த படம் முடிஞ்சு போனா அதோட சரி. கலைஞர் தான் இருக்கு. கட்சியை சுத்தப்படுத்தணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம், நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டோம். சொன்னதுக்கு அப்புறமும் கிடைத்த முடிவுதான் என்னுடைய நீக்கம். இந்த கட்சிக்கு நீங்க ஒரு தோல்வி மூலமாக ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, உங்க தொண்டர்கிட்ட சொல்லியிருக்கீங்க. அது இந்த தேர்தலில் தெரிஞ்சிடும்ல. தேர்தலில் நீங்கள் சொல்வதை போல திமுக படுதோல்வி அடைகிறது, ஒரு 5 இடங்கள் தான் கிடைக்கிறது உங்க கணிப்பு படி அப்படின்னு வச்சுக்கிட்டா, அதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுக்கப்புறம் அவங்க மாறுவாங்களான்றதுதான் கேட்கணும். நாங்கள் எப்போதும் போல இப்படிதான் இருப்போம். நாங்க திமுக இல்லைன்னா கூட எங்களுக்கு சமுதாய பணி செஞ்சுட்டு இருப்போம்.
இப்ப திமுக என்ன சேர்த்துக்கலாம் கூட நான் வேற கட்சியோ தனி கட்சியோ துவங்குற எண்ணம்லாம் கிடையாது. தனி கட்சி தொடங்குறது எண்ணம் இல்லை அப்படின்றத நீங்க ஆழமா திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கீங்க. தனி கட்சி தொடங்க கூடாது அப்படின்றதுக்கு என்ன காரணம்? என்னுடைய தலைவர் கலைஞருங்க. நான் தனி கட்சி தொடங்கணும், அதுக்கு ஒரு தலைவர் வரணும்ல. நீங்க இருக்கீங்க வேண்டியது எனக்கு கலைஞர் தான் தலைவர். அண்ணாக்கு அப்புறம் ஒரே தலைவர் ஏற்றுக்கொண்ட தலைவர் கலைஞர் தான். நான் இந்த அளவுக்கு நீங்க வந்து என்ட்ரி பண்ணது காரணமே அவர் இல்லாம நான் இல்ல. நீங்க வந்து எனக்கு மரியாதை கொடுத்து ஒரு பெரிய மனுஷன் நினைச்சு வந்து என்ட்ரி பண்றதுக்கு பாருங்க, அது காரணமே கலைஞர் தான். அவருடைய வழியில வந்தேன், அவருடைய உழைப்பை பார்த்து நான் உழைச்சேன். பல தேர்தலை சந்திச்சிருக்கோம், பல தேர்தல் அவருடைய உழைப்பை எப்படி அவர் தேர்தல் நடத்துறாரு வியூவோ அப்படிதான் வந்தேனே தவிர 62ல இருந்து அவருக்கு தஞ்சாவூர் தேர்தல் நிற்கும் போதே அதுல இருந்து கற்றுக்கிட்ட பாடம் 62, 67, 71 பல தேர்தலில் அவர்கிட்ட வந்து நான் பல பாடங்கள் கற்றுக்கிட்டேன். எப்படி இரவு கஷ்டப்படுவாருன்னு. இதெல்லாம் இப்ப நடத்துறதெல்லாம் தேர்தல் நடத்துறதெல்லாம் இப்ப இந்த தேர்தல் சொல்லுவாங்க. நான் இப்ப இடைத்தேர்தல் போனாலும் பயப்படுவாங்க, எந்த நேரத்தில் வராது எந்த நேரத்தில் போறாது. அதெல்லாம் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்ட பாடம். ராத்திரி 2 மணிக்கு போவோம், 1 மணிக்கு போவோம், பூத்துல உட்காந்துருக்கணும், இதெல்லாம் நீ உட்காந்துருக்கணும். 10 மணிக்கு மேல பேசதான் கூடாது தேர்தல் ஒரு சட்டம் போட்டுக்கலாம். பூத்துல உட்காந்து வேலை பார்க்கலாம், வீட்டுல உட்காந்து வேலை பார்க்கலாம். அதெல்லாம் போய் கண்காணிப்பார் அவரு. பூத் ஸ்லிப் எழுதுனியா அதை பண்ணியா அப்படிப்பட்ட அது அப்படி உழைச்சாரு கலைஞர். அதனாலதான் அந்த கட்சியை காப்பாற்ற முடிஞ்சது. எல்லாரும் அனுசரிச்சாரு, இப்படி ஒன் சைடா போல. இப்ப நீங்க வந்து தேர்தல் சமயங்கள்ல தேர்தல் பணியாற்ற விஷயங்கள்ல சொன்னீங்க, நீங்க எப்படி தேர்தல் பணியாற்றுனீங்க அப்படின்னு. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தொண்டர்கள் தேர்தல் பணியை சிறப்பாக செய்தார்கள் நினைக்கிறீங்களா, இல்ல அதுல சுணக்கம் இருந்ததா நினைக்கிறீங்க? இப்போ தேர்தல் நடந்த மாதிரியே தெரியல பல இடங்கள்ல. அவர் உதாரணம் சொல்றேன்னா, இப்ப திருநெல்வேலி எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க தலைவர் கூட்டம் நடக்குது, திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் வரல கூட்டத்துக்கு மதுரையில. அதுக்கு என்ன காரணம் நீங்களே தெரிஞ்சுக்கீங்க. நான் அன்னைக்கும் சொன்னேன், மாவட்ட செயலாளர் வரல, தலைவர் வந்து இது வரைக்கும் பார்க்கல. தலைவரை போய் சென்னையில கூட அந்த மாவட்ட செயலாளர் போய் பார்க்கல. அதனுடைய உள்நோக்கம் நீங்களே தெரிஞ்சுக்கீங்க. பல விஷயங்கள் இப்ப என்ன, இப்ப எத்தனை வேலைன்னு ஒருத்தர் போடுறாங்க விருதுநகர்ல, அவர்லாம் ஒரு வேட்பாளரே இல்லையே. நிச்சயமாக பல இடங்களில் திமுக 3ஆம் இடம் தான் வருங்க, அதுல சந்தேகம் கிடையாது. தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பல இடங்கள்ல திமுக 3ஆவது இடங்கள் வரும். இப்ப கன்னியாகுமரி போன்ற கன்னியாகுமரி இடம் 4ஆவது இடமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க திமுக. கன்னியாகுமரியில் திமுகவுடைய மாவட்ட செயலாளர் பெரிய அளவுல இந்த தேர்தலில் பங்காற்றவில்லை, வேணுமென்றே அவர் தவறு பண்ணிருக்காரு. பங்காற்றவில்லை, அவருடைய கேண்டிடேட் தான். அப்புறம் எப்படி பங்காற்றாம இருப்பாரு? அவருடைய கேண்டிடேட். அதாவது உள்ள போனா பல விஷயங்கள் இருக்குங்க. இப்ப நான் நாகர்கோவில் போகும்போது பல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அவருடைய கேண்டிடேட் ஏன் பழைய கேண்டிடேட் போல என்ன தப்பு பண்ணாங்க? நம்ம எலன் டேவிட்சன் என்ன தவறு பண்ணாங்க? அவங்க வந்து குரல் ஒலிக்கலையா பாராளுமன்றத்தில்? நான் கூட ஒரு நாள் பேச முடியாது. அந்த அம்மா பேசாத நாள் கிடையாது, கேட்காத கேள்வி கிடையாது. தன்னுடைய தொகுதிக்காக பல கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன் சீட்டு கொடுக்கல? ஏன் கொடுக்கல நீங்க நினைக்கிறீங்க? கலைஞர் தலையீடு இல்லைன்னு அர்த்தம். மாவட்ட செயலர் வந்து ஒரு குறுநிலை மாதிரி அவங்களே எல்லாம் அவங்க சொல்றதுதான் வேட்பாளர். தனக்கு அடிமை யாரு இருக்குன்னா அவன் தான். இது என்ன இப்படி கட்சி? இப்ப திமுகவுல நிறைய ஸ்டார் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்காங்க. டிஆர் பாலுல இருந்து ஆராசா இருந்து. அங்கே தான் போகணும். இந்த தொகுதி 12 தான் போறாரு. ஸ்ரீபெரும்புதூர்ல எதுக்கு அங்க ஓடணும்? ஏன்னா இப்ப தஞ்சாவூர் பண்ணி கழிச்சாரு. பழனி மாணிக்கம் மந்திரியா இருந்திருக்காரு, அவர் பண்ணாதா? இல்ல அங்க வேற திமுக காரங்களுக்கு கிடையாதா? ஸ்ரீபெரும்புதூர்ல அப்படி நல்லது பண்ணால்தான் நாங்க போறேன். அவர் எப்படி நீங்க சீட் கொடுக்குறீங்க? இப்ப இந்த திமுகவுடைய ஸ்டார் வேட்பாளர்களுடைய வெற்றி வாய்ப்பு என்னன்னு நினைக்கிறீங்க? ஸ்டார் வேட்பாளர் யாருங்க? ஆராசா, டிஆர் பாலு, தயாநிதி மாறன். அதெல்லாம் ரொம்ப குறைச்சலா இருக்குன்னு சொல்றாங்க எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும். ஏன்னா ஆராசா வந்து அங்க பிஜேபி வேட்பாளர் வந்து 2 பேர் மனு அடிபட்டு போச்சு இல்ல, அதனால அந்த அவர் வெற்றி வாய்ப்பு அதில் குறைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. ஏற்கனவே தரைமாநிலத்தில் இருக்கவங்க வந்து அதிமுக தான் அதிக வாக்கு அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்றது. இப்ப இந்த தேர்தலில் பலமுனை போட்டி இருந்தது. முன்னாடி வந்து திமுக அதிமுக 2 அணிகள் தான் நம்ம தமிழகத்தில் அதிகமா பார்த்திருக்கோம். இந்த முறை பிஜேபி ஒரு 4-5 செல்வாக்கு மிக்க மாநில கட்சிகளை சேர்த்துக்கிட்டு ஒரு கூட்டணியை அமைச்சிருக்காங்க. இது இல்லாமல் ஆம் ஆத்மி கட்சி சில இடங்கள் நிற்குது, சில இடங்களில் சுயேட்சையாக வேட்பாளர்கள் நிற்கிறாங்க, சில 6-7 முனை போட்டி கூட பல இடங்கள் நம்மளால பார்க்க முடியுது. இந்த பல்முனை போட்டி கம்யூனிஸ்டுகள் தனியா நிற்கிறாங்க. இது யாருக்கு அதிக சேதத்தை விளைவிக்கும் நினைக்கிறீங்க? எந்த கட்சிக்கு? மற்ற கட்சியெல்லாம் விட்டுடுங்க, உதிரி கட்சிகள்லாம் விட்டுடுங்க. திமுக பெரிய பலத்தை எடுப்பதான். அது பயங்கரமான பாதிப்பு திமுக தான். எந்த கூட்டணியும் வச்சுக்காம பண்ணது. இப்ப இந்த பல்முனை போட்டியில அதிக சேதம் விளைய போது திமுகவுக்கு சொன்னீங்க. ஆதாயம் அடைய போவது யார்? அதிமுக, பாஜக? அதிமுக.
நிச்சயமாக அதிமுக என்னை பொறுத்த வரைக்கும் 20க்கு மேலதான் 20-25 சீட் வருவாங்க. அதிமுக தனித்து நிற்கும் பொழுதும் 20-25 சீட் வரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வரும்ன்றது என்னுடைய எண்ணம். நான் விசாரித்த அளவில் என்னோட இது நான் ஆசை நினைக்காதீங்க. அப்படி பத்திரிகைகள் வருவது, செய்திகள் பார்த்து கருத்து கணிப்புகளை வைத்து பார்த்தால். இப்ப நான் நிறைய விஷயங்கள் பத்தி பேசணும். மறுபடியும் இறுதியா நான் ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட இருந்து கேட்க விரும்புறேன். அழகிரி அவர்களுடைய அடுத்த கட்டமான கான்கிரீட்டான தொண்டர்களுக்கு இந்த நடவடிக்கை இருக்கிறது, காத்திருங்கள், 2 மாதம் காத்திருங்கள், இல்ல 3 மாதம் காத்திருங்கள், காலம் இருக்கு காத்திருங்கள் சொல்றது வேற, 3 மாதம் காத்திருங்கள், 4 மாதம் காத்திருங்கள் சொல்றது வேற இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு இல்ல, நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அதை சொல்லுங்க. நான் எல்லாமே சொல்லிட்டாங்க. என்னுடைய ஆதரவாளர்கள், என் மீது அன்பு கொண்டவர்கள், தேர்தல் முடியட்டும், ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் பேசுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்ப நான் தனி கட்சி ஆரம்பிக்க போறேன் அந்த மாதிரி எண்ணெல்லாம் கிடையாது. அதெல்லாம் முடியுமா? தனி கட்சி ஆரம்பிச்சு இது ஒருத்தர் அப்புறம் போய் என்ன பல பேர் கூட தான் வற்புறுத்தினாங்க, நீ நில்லுங்க, தேர்தலில் ஒரு 10 சீட்ல நில்லுங்கன்னு. அதெல்லாம் எனக்கு தலைவர் கலைஞர் தான். மறுபடியும் நீங்க கலைஞர் கருணாநிதி அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்ப ஏதாவது சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருக்கீங்களா? இல்ல, அவர் கூப்பிட்டா போவேன். நீங்களாக கேட்டு வாய்ப்பு சந்திக்க நேரம் கேட்க மாட்டீங்களா? அவங்க நீக்கிட்டாங்களே, அறவே நீக்கிருக்காங்க. ஆனா நீக்கினதுக்கான இது வரைக்கும் எனக்கு அந்த கடிதமும் இல்ல, பத்திரிகைகள் தான் பார்த்தேன். ஆனா அவர் கூப்பிட்டா போவேன். நீங்க மத்தியில் இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் அங்கம் வகித்திருக்கிறீர்கள், ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சராக இருந்திருக்கீங்க. அமைச்சராக இருந்து நீங்க செய்த முக்கியமான சாதனைகள் அப்படின்னு எது நினைக்கிறீங்க? அமைச்சராக இருந்து தமிழ்நாட்டு லெவலில் கேக்குறீங்களா? ஒட்டுமொத்தமா அந்த துறை அமைச்சராக இருந்து நீங்க செஞ்ச உறவுகளை நான் ஏற்றவே இல்லை. மெயின் அது உறவுகளை ஏற்றாதது இந்த கட்டுப்பாடோட வச்சிருந்தோம். உறவுகளை ஏற்றாம, அதாவது பற்றாக்குறை இல்லாம, இந்தியா முழுவதும் பற்றாக்குறை இல்லாம உறவுகளை வச்சிருந்தோம். அதுக்கு நம்முடைய பினான்ஸ் மினிஸ்டர் பினான்ஸ் மினிஸ்டர் பிரணாப் முகர்ஜியும் அதுக்கப்புறம் சிதம்பரம் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நம்முடைய பிரதம மந்திரி அவர்களும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா உங்கள் தொகுதி மக்களுக்கு நீங்க செஞ்ச முக்கியமான விஷயங்கள் நிறைய செஞ்சிருக்கேன். இப்ப நீங்க இது கேட்டீங்க முதல்ல, என்னுடைய தொகுதி, என்னுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து நான் மந்திரியா வந்த பிறகு என்னுடைய துறையினுடைய, அதாவது தூத்துக்குடியில் மூடப்பட்டிருந்த கிட்டத்தட்ட 20 வருஷமா மேல மூடப்பட்டிருந்த ஸ்டிக் உர தொழிற்சாலையை திரும்பவும் கொண்டு வந்தேன். அது பெரிய எனக்கு கிடைத்த மகிழ்ச்சிகரமான வெற்றி. அது எல்லாரும் பாராட்டினார்கள். முத்தையா அவர்கள் கூட என்னை ரொம்ப பெருசா பாராட்டி பத்திரிகைகள் எல்லாம் கொடுத்திருந்தாரு. அது தவிர இந்தியாவிலேயே பல இடங்கள்ல, அதாவது கொச்சின், தென் மாவட்டம் கொச்சின்ல போய் ஒரு சிப்பர் தொழிற்சாலை ஏற்படுத்த தமிழ்நாட்டில் என்னுடைய தொகுதியில் கொண்டு வந்திருக்கேன். அது ஒரு படிப்பு கல்லூரி கட்டி அது வேலை நடந்துட்டு இருக்கு. அது தமிழ்நாடு மதுரையை பொறுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, மதுரையில் பல இடங்கள்ல இந்த பாலம் வெகு விரைவாக கொண்டு வந்திருக்காரு. செல்லூர் பாலம் வெகு விரைவாக கொண்டு வந்து அதுக்கு இது பண்ண. அப்புறம் பாலிஷிங் தொழிற்சாலை, கிரானைட் பாலிஷிங் மிஷின் இங்க தொழிற்சாலை இல்லாம இருந்தது. அது பல காலமாக மூடி கட்டிருந்தது. கூட்டுறவு மில்லு, கக்கன் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கூட்டுறவு மில்லு ஒன்று மூடப்பட்டிருந்தது மேலூர்ல. அதை திறந்து அதை பாலிஷிங் ஃபேக்டரியை கொண்டு வந்து அப்படி ஒரு தொழிற்சாலையை கொண்டு வந்தேன். அப்புறம் அரசினர் பாலிடெக்னிக் தமிழ்நாட்டில் ஒரு இடம் தான், ஒரு மாவட்டத்துக்கு ஒன்று தான் கொடுப்பாங்க. அதை நான் நம்ம ஆட்சி இருக்கும்போது அதை பயன்படுத்தி, திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கும்போது அதை பயன்படுத்தி 2 பாலிடெக்னிக், மேலூர்ல பாலிடெக்னிக் கொண்டு வந்தேன். அதுபோல அண்ணா யூனிவர்சிட்டி மதுரைக்கு கொண்டு வந்தேன். அதை இப்ப எடுத்துட்டு போயிட்டாங்க. அது ஒண்ணு. அப்புறம் பல இடங்கள்ல நவீன இலவச கழிப்பறை பல நாள், இப்போ ஒரு இதாக எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ இங்க பல கடைகள் இருக்காங்கல்ல, அவங்க மூலயமாக ஸ்பான்சர் பண்ணி ஒரு 18 இடங்கள்ல நவீன கழிப்பறைகள், மக்கள் நலத்திட்டங்கள் நிறைய நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. குறிப்பாக தென் மாவட்டங்களில் நீங்க தென்மண்டல அமைப்பு செயலாளராக இருந்திருக்கீங்க. தென் மாவட்ட மக்கள், குறிப்பா இந்த கடலோர பகுதிகளில் மீனவர்கள் பாதிக்கப்படும் விஷயங்கள் நம்ம தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கோம். இலங்கை கடற்படையால் தாக்கப்படும் விஷயங்களை தொண்டியில ஒரு பெரிய நைப்பர் ஒரு தொழிற்சாலை கொண்டு வந்து அதுல கம்ப்ளீட்டா கப்பல் போக அப்புறம் அந்த தொண்டியில இடம் இல்லாதனால இப்ப கடலூர்ல நமக்கு சேங்ஷன் ஆயிருக்கு நைப்பர். அது சேங்ஷன் ஆகி அது இடம் இன்னும் தமிழ்நாடு அரசு இடம் கொடுக்கல. அது வந்ததுன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 2 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும். நீங்க சொல்ற மாதிரி மீனவர்களுக்கு, மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே
பல பெனிஃபிட்ஸ் அதில் கிடைக்கும். வியாபார பெருகும். கடலூர்ல அந்த இடம் கொடுத்துருக்காங்க, சாங்ஷன் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இடம் வந்து எங்களுக்கு சாங்ஷன் ஆகல. இப்போ இந்த நிகழ்ச்சியோட நிறைவாக ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி ஒரு பெயரை சொன்னால் உங்கள் மனதில் என்ன படுதோ அதை ஒரு வார்த்தையிலயோ இல்லை ஒரு வரியிலயோ சொல்ல முடியுமா? கலைஞர் கருணாநிதி. அவர் ஒரு பெரிய ஆற்றல் மிக்க ஒரு அரசியல்வாதி. அவர்கிட்ட இல்லாத யார்கிட்டையும் அவரை தவிர யாரும் இந்த கட்சியை நடத்த முடியாது. திமுக எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. கலை, இலக்கியம், வசனம் எழுதுறதும் சரி, பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு, யாரையும் புரிஞ்சுக்கிற தன்மை எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. கலைஞர் பேரை சொல்லும்போது உங்க மனசுல என்ன தோணுதுன்னு நீ சொன்னீங்க. அதே மாதிரி ஸ்டாலின் அவர் பேரை சொன்னால் உங்கள் மனதில் பட்டுன்னு தோன்ற விஷயங்கள் என்ன? பட்டுன்னு சொன்னது அவருக்கு வினைப்படுத்தவர். கனிமொழி அவன் நல்ல பெண்மணி. விஜயகாந்த் நல்ல நம்பர். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா சிறந்த நிர்வாகி சொல்றீங்களா? நீங்க மனதில் பட்டதை நீங்க சொல்லுங்க. அது உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. மனதில் பட்டதை சொல்றது தானே அழகிரி அவர்களுடைய ஸ்பெஷாலிட்டி. தமிழ்நாட்டிலே இருந்து அதாவது சென்னையிலே இருந்து அரசியல் வேலையை கவனிக்கலாம். நம்ம சொல்லுறதுதான். ஒரு முதலமைச்சர் இருந்துக்கிட்டு ஒரு இன்சிடென்ட் வந்து சென்ட்ரல் ரயில்வேல கண்டிப்பா பார்க்கணும். நரேந்திர மோடி குஜராத்தில் நல்ல நிர்வாகி. சோனியா காந்தி எனக்கு மிகவும் பிடித்தமானவர். மன்மோகன் சிங் அமைதியானவர், அடக்கமானவர், என் மீது மிகவும் அன்பு கொண்டவர். திமுகவிலிருந்து நீக்கப்பட்டது தொடங்கி IPL கிரிக்கெட் வரை பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்முடைய கேள்விகளுக்கு மனம் திறந்த பதில்களை அளித்தார் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு மு க அழகிரி அவர்கள். மிக்க நன்றி சார்.